மீனராசிக்கு பலவிதமான யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணும். இதுவா அதுவா அப்படியா இப்படியா குழப்பம் நம்பர் 1 இருக்கே சார். எந்த சூழ்நிலையும் நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆவணி மாதத்துக்குண்டான பலன்களும் அப்படித்தான் இருக்கும். நானாக ஜெயிச்சிருவேன், எனக்கு பெரிய கயிறுலாம் வேண்டாம், இத்தினோண்டு நூல் விட்டால் போதும், கிடுகிடுன்னு மேலே ஏறிடுவேன் எறும்பு மாதிரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு நிறையா வாய்ப்புகள் தேடி வரும். மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு பலவிதமான யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணும். இதுவா அதுவா அப்படியா இப்படியா குழப்பம் நம்பர் 1 இருக்கே சார். இது பண்ணாலும் தப்பாக இருக்குது, அது பண்ணாலும் தப்பாக இருக்குது, நல்லது செஞ்சாலும் திட்டுறா, கெட்டது செஞ்சாலும் நம்மளை தப்பாக பேசிகிட்டு இருக்கா, யாருமே ஒரு மனுஷன் நல்லவா கிடைக்க மாட்டாளாங்கிற ஒரு அப்பப்போ மன வருத்தங்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆவணி மாதத்துக்குண்டான பலன்களும் அப்படித்தான் இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. யார் மறைமுக எதிரி, யார் பைனாக்குலரை வச்சு பார்த்தா கூட சில நேரம் தெரியாது, மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தாலும் தெரியாது. இப்போ இவாளா ஐயோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துட்டுருக்கோம். பணம் காசெல்லாம் வேண்டாம் சார், மன ஆறுதல் தான் முக்கியம். நல்ல 4 வார்த்தை என்கரேஜாக பேசினா போதும். டிஸ்கரேஜாக பேசினா தான் கவலையாக இருக்குது. என்கரேஜாக பேசினா போதும், நானாக ஜெயிச்சிருவேன், எனக்கு பெரிய கயிறுலாம் வேண்டாம், இத்தினோண்டு நூல் விட்டால் போதும், கிடுகிடுன்னு மேலே ஏறிடுவேன் எறும்பு மாதிரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நிறையா வாய்ப்புகள் தேடி வரும். முடிவெடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் குழம்புவீங்க. முடிவு எடுத்ததுக்கப்புறம் தெல்ல தெளிவாக இருப்பீங்க. எல்லாரும் கிண்டல் கேலி அப்படி இப்படி பேசுவாங்க. இந்த காதுலேயே வாங்க மாட்டீங்க. உங்கள் முயற்சியில் ஈடுபடுவீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மருதமலை முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர். நாம் இன்னைக்கு ஃபுல்லான் பக்தியில் மாத பலன், அதாவது ஆவணி மாதத்திற்குண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதமே ஒரு சிறப்பான மாதம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய நிறைய விசேஷங்கள் இருந்துட்டுருக்கு. இந்த ஆவணி மாதத்தில் முகூர்த்தங்கள் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும். ஆவணி மாதத்துக்குண்டான ஒரு நல்ல காரியங்கள் அப்படின்னு நிறையா பேர் பண்ணுவாங்க. ஆனால் பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய கடல் சீற்றங்கள் நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் சம்பந்தமான சில பிரச்சனைகள், சில அழிவு, சில பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்வி நம்ம படுவோம். மாணவர்களிடையே சில ப்ராப்ளங்கள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம படுவோம். பெரிய தலைவர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். விமானம் சம்பந்தமான விபத்துகள் போன்ற விஷயங்கள் நம்ம காதில் படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சில தட்டுப்பாடுகள், சில தட்டுப்பாடுகள் ரெண்டுமே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பெரிய பிளேயர், அந்த பிளேயருக்கு ஒரு அவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தீராத உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கிறதும் பார்க்க முடியுது. அதே போன்று இந்த மாதத்தில் கண்டுபிடிப்புகள்னு சொல்லுவாங்க. கொடிய நோய்க்குண்டான கண்டுபிடிப்பு மருந்துகள் ஆராய்ச்சி சிறப்பாக இருந்துட்டுருக்கும். பள்ளி பாடங்கள், பள்ளி சம்பந்தமான திட்டங்கள், இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருந்துட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதத்துக்குண்டான பலாபலன்கள், பொதுவான பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் பார்க்க போகிறோங்க.